இந்த சத்யராஜன் ஒரு நடிகர் இருக்கிறார்ல, பெரிய புட்டிங்கி மாதிரி இல்லாத புரட்சிலாம் பேசுவார். அவர் மகனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சாரு? நடிகர் சத்யராஜ் எல்லாம் கருப்பு சட்டை, அவர் எதை குடித்தாலும் கருப்பாகவே குடிக்கிற மாதிரியே பேசுவார். அப்புறம் அவர் மகனுக்கு திருமணம் நடந்தது. எப்படி நடத்தினார்? விநாயகர் மொழிப்படி நடத்தினார். என்ன கேட்டால், இல்லை எங்கள் வீட்டில் வந்து அது சம்பிரதாயப்படி நடத்த சொல்லிட்டாங்க. அப்போ என்ன மதுக்கிட்ட வந்து வெளியில் வந்து பேசுகிற, உன் வீட்டில் பேசு. அப்போ இல்லாத புரட்சினா இதுக்கு வெளியில் வந்து பேசுகிறீங்க. சாமி இல்லை, கடவுள் இல்லை, நான் பூனையை குறுக்கு விடுவேன், அப்படி உன் மகன் கல்யாணத்தை நடத்தி காட்ட வேண்டியதானே? அப்போ அது யாரை ஏமாத்துகிற வேலை இது? அப்போ சொல்லிடுவீங்க, இல்லை இல்லை நான் வந்து அந்த கொள்கையில் இருக்கேன், என் வீடு வந்து அந்த வேற கொள்கையில் இருக்குது. ஏன்டா அப்போ மக்கள் வேற கொள்கையில் இருக்கான், எதுக்கு உன் கொள்கையை தந்து அங்கே திணிக்கிற? எதுக்கு இல்லைங்கிற? இருக்குதோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். எதுக்கு நீ இல்லைங்கிற? ஒருத்தன் நம்பிக்கையை ஒருத்தன் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறவனை, அவனோட வந்து அந்த எண்ணத்தை நீ எப்படி கொச்சைப்படுத்துற? இதுதான் சார் இவங்களோட ரெட்டை வேணும். இது எல்லாமே இன்னைக்கு வந்து அம்பலப்பட்டு நிற்கிறாங்கல்ல. அப்போ நம்ம இது எப்படி நம்ம வந்து இவர்கள் உண்மையாக இவர்கள் பேசுறது எல்லாமே உண்மைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதான் சொல்கிறேன், இவனுங்க பேசுறது எல்லாமே ப்ராடு பசங்க, இவனுங்க பேசுறது எல்லாமே அரசியல் தான்.